விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, இந்த கடகராசி நேயர்களுக்கு வரக்கூடிய இந்த மார்ச் 18ஆம் தேதி என்று பார்த்திங்கன்னா அமாவாசையானது நிகழ இருக்குது. இந்த அமாவாசை தினத்தில் பார்த்திங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளும் ஏற்படுதுங்க. தொடர்ந்து இந்த சனி பயிற்சியினுடைய தாக்கங்களும் இந்த அமாவாசையில் பார்த்திங்கன்னா நிகழ்ந்திருக்கு. ஸோ இதனுடைய தாக்கங்கள் அனைத்துமே சேர்த்து கடகராசிக்காரர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்னெல்லாம் நடக்க போகுது, அவர்களுடைய விஷயங்களில் பார்த்திங்கன்னா ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்திங்கன்னா புதுவிதமான பிரச்சனைகளானது உருவாக இருக்கிறதா, இது போன்ற எல்லா விஷயத்தையும் தாங்க நம்ம பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை கடகராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க. முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். இப்போ இந்த கடகராசி நேயர்களுக்கு அமாவாசை தினத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா என்ன நடக்க போகுது, அவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள்லாம் காத்திருக்கு, அதிலிருந்து எப்படி விடுபடலாம், இது போன்ற நிறைய விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா இந்த அமாவாசை தினத்தில் இருந்து நீங்கள் கடைபிடிக்கணும். அதையும் நம்ம பார்த்திங்கன்னா இதன் மூலமாகவே தெரிஞ்சுக்கலாம். சில பரிகாரங்கள் இந்த மாதிரிலாம் நிறையவே இருக்குது. அந்த ஒரு விஷயத்தின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன மாற்றங்கள் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாங்க. அதையும் சேர்த்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவினுடைய எண்ணில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், மறக்காமல் தெரிஞ்சுக்கோங்க. அதனால் வீடியோவை கடைசி வரையிலும் பார்த்து பயனடையுங்கள். கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்பொழுது பலன்களின்படி, அதாவது கிரக நிலைகளினுடைய அடிப்படையை வைத்து பார்க்கும்போது வேலை பளு அதிகரித்தாலுமே கூட விடாமுயற்சினால் பார்த்திங்கன்னா தொழில் மற்றும் வேலையில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் காண்பீர்கள். அதேபோல் நிதி நிலைகளானது பார்த்திங்கன்னா சீராக இருக்கும் அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த சனி பயிற்சியினுடைய தாக்கமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறாமல் போயிருந்திருக்கும். அந்த ஒரு ஆசைகள் பார்த்திங்கன்னா இந்த சனி பயிற்சியினுடைய தாக்கத்தால் நடைபெற போகுது அப்படின்னு சொல்லலாம். சொத்துக்கள் சேரக்கூடிய ஒரு யோகங்கள் உண்டுங்க. குடும்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடுகள் வந்தாலுமே உறவினர்களினுடைய ஆதரவு உங்களுக்கு நிறையவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் உங்களுடைய தொழில் வேலை அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய கிரக அமைப்பானது பார்த்திங்கன்னா, அதாவது செவ்வாய் மற்றும் சனியினுடைய அருளால் பார்த்திங்கன்னா வேலையில் நிலையான ஒரு வளர்ச்சியானது இருக்குங்க. மேலதிகாரிகளினுடைய ஒத்துழைப்பானது உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரம் வேலையை முடிக்க நீங்கள் கொஞ்சம் பொறுமையை பார்த்திங்கன்னா கடைபிடிப்பது ரொம்ப அவசியமானது. உங்களுடைய நிதி நிலைகளானது பார்த்திங்கன்னா சிறப்பாக இருந்தாலுமே தேவையற்ற ஆடம்பர செலவுகளை பார்த்திங்கன்னா தவிர்ப்பது நல்லது. புதிய முதலீடுகளை நீங்கள் செய்யலாம், ஆனால் யோசித்து செயல்படணுங்க. உறவு முறையானது பார்த்திங்கன்னா மேம்பட்டு காணப்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சியானது நிலவும். பிள்ளைகள் மூலமாக சில கவலைகள் வந்தாலுமே இறுதியில் நன்மையாக முடியும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமான ஒரு விஷயம் கடகராசிக்காரர்களுக்கு சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய ஆரோக்கியத்தை பற்றி தாங்க சொல்லணும். உங்களுடைய ஆரோக்கியத்தில் பார்த்திங்கன்னா மிகுந்த கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டும். உடற்பயிற்சி மற்றும் சீரான உணவு பழக்க வழக்கங்களை பார்த்திங்கன்னா நீங்கள் கடைபிடித்தாக வேண்டும். அப்பொழுது தான் பார்த்திங்கன்னா உங்களுடைய உடல் நலமானது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மன அழுத்தத்தை குறைக்க யோகா தியானங்களை செய்வது ரொம்ப அவசியமானது. கடகராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடமானது பார்த்திங்கன்னா வலுப்பதனால மாமனார் மாமியாரினுடைய தொடர்பான விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அவர்களிடம் தேவையில்லாமல் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லதுங்க. புதிய பகைகளை சேர்க்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருப்பதனால கவனங்களானது உங்களுக்கு தேவை. சொத்துக்களானது உங்களுக்கு சேரும், ஆனால் உறவினர்களுடைய விஷயத்தில் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருப்பதனால கவனங்களானது தேவை. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கும். 11ஆம் வீட்டு அதிபதி உச்சமாகி 9ஆம் இடத்தில் இருப்பதனால் நல்ல பலன்களானது பார்த்திங்கன்னா இப்பொழுது கிடைக்குங்க. கிடைக்காத விஷயங்கள் எல்லாமே இனி உங்களுக்கு கிடைக்கும் கூடிய நேரமாக இருக்கும். குருவினுடைய பார்வை பலன்கள் பார்த்திங்கன்னா அதிக அளவில் கிடைக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். செலவுகளும் கூடவே பார்த்திங்கன்னா அதிகரித்து காணப்படுங்க. புதிய வாய்ப்புகளானது சேரும். வெளிநாட்டில் உயர்கல்வி படிப்பதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு உண்டாகும். புதிய முயற்சிகள் உத்திகளை பார்த்திங்கன்னா மேற்கொள்வீர்கள். உங்கள் மூலமாகவே பார்த்திங்கன்னா மற்றவர்களுக்கு பலன்களானது கிடைக்கும். புதிய ஐடியாக்கள் பார்த்திங்கன்னா மூலமாகவே வெற்றி பெறக்கூடிய யோகங்களானது உண்டாகும். ஆளுமையும் அதிகரிக்குங்க. ஆளுமை தன்மையானது பார்த்திங்கன்னா அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்களானது ஏற்படுங்க.
ஆவணங்களை வைத்து கடன் பெறுவோருக்கு கண்டிப்பாக கடனானது கிடைக்குங்க. எடுத்த காரியங்களில் ஜெயமானது ஏற்படும். குழந்தைகள் ரீதியாக இருந்து வந்த மனக்குழப்பங்கள் இப்பொழுது தீரும். பிள்ளைகளுக்கு முதலிடம் நீங்கள் செய்வீர்கள். அதேபோல் உங்களுடைய பேராசைகளானது பார்த்தீங்கன்னா இப்பொழுது இடமாற்றங்கள் உண்டாகும் அப்படின்னு தான் சொல்லணும். ஆடைகள் வாங்குவது, உங்களுக்கு தேவையான விஷயங்களை பார்த்தீங்கன்னா வாங்கி மகிழ்வது, செலவுகளை கட்டுப்படுத்துவீர் அப்படின்னு சொல்லலாம். திட்டமிட்டு காரியங்களை செய்து முடிப்பீர்கள். பாக்கியஸ்தானம் வலுப்பதனால தந்தை மூலம் பார்த்தீங்கன்னா ஆதாயங்கள் ஆசீர்வாதங்களானது உண்டாகுங்க. அதேபோல் பார்த்தீங்கன்னா லாபங்களை அடைவதற்கான பேராசைகள் ஏற்படும் என்பதனால் கொஞ்சம் உங்களுக்கு கவனங்கள் தேவை. அவசரப்பட்டு பார்த்தீங்கன்னா முடிவெடுக்காமல் இருப்பது நன்மையை கொடுக்கும். தடைகள் நிவர்த்தியாகுங்க. எதிர்பார்த்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இப்பொழுது நடக்காமல் போவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேச்சில் மிகுந்த கவனத்தை நீங்கள் செலுத்துவது சிறந்தது. அதே சமயம் கடகராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்பொழுது மாற்றத்தை உண்டாக்கியிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது அஷ்டம சனி உங்களுக்கு கடந்த வருடமே முடிந்திருந்தாலும் பெரிய அளவில் அந்த பாதிப்புகளில் இருந்து வெளிவரவில்லை என்று நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு எல்லாமே இந்த ஒரு காலகட்டம் முதலே பார்த்தீங்கன்னா அற்புதமான காலகட்டமாக அமைய போகுதுங்க. எதிர்பாராத மாற்றம், எதிர்பாராத நன்மைகள் தரக்கூடிய சிறப்பான ஒரு காலகட்டங்களாக இது இருக்கும். அதேபோல் இந்த அமாவாசையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு வக்ர நிவர்த்தி பெற்றது. திடீர் செலவுகள் மற்றும் எதிர்பாராத அளவுக்கு விரயங்களை பார்த்தீங்கன்னா உண்டாக்கலாங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் மற்றும் கருத்து வேறுபாடுகளானது நிலவலாம். அதேபோல் பார்த்தீங்கன்னா நாட்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைத்தாலுமே வீட்டில் அன்றாடம் நடக்கக்கூடிய பிரச்சனைகளில் நீங்கள் எதிலும் பெரிதாக பார்த்தீங்கன்னா தலையிடாமல் பொறுமை காப்பது ரொம்ப அவசியமானது. அதேபோல் பார்த்தீங்கன்னா வீணாக வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா விட வேண்டாம். பெரிய வாக்குவாதமாக அது மாறிவிடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அமைதி தான் இது ரொம்ப சிறந்த ஒரு தீர்வாக அமையுங்க. திருமண பேச்சுவார்த்தை இன்னும் ஒரு சில காலகட்டங்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நடைபெற ஆரம்பிப்பது சிறந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அதேபோல் பார்த்தீங்கன்னா இந்த கடகராசிக்காரர்களுக்கு வேலை, தொழில் சார்ந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதேபோல் எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றங்களோ இந்த ஒரு காலகட்டத்தில் இருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாம். தொழில் ரீதியான வளர்ச்சி, வேலை மாற்றம், இடமாற்றம் ஆகியவை உண்டாகுங்க. அதேபோல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த பிரச்சனைகள் இப்பொழுது தீரும். அதேபோல் ஊதிய உயர்வு, பதவி உயர்வுகளானது கிடைக்குங்க. மேலும் தடைபட்ட அல்லது தாமதமான ஒப்பந்தங்களும் கிடைக்கும். அதேபோல் கடகராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா பணவரவு, பொருளாதாரங்களானது பார்த்தீங்கன்னா நன்றாக இருந்தாலுமே செலவுகளும் அதிகரித்து காணப்படும். கடன் வாங்குவதை முடிந்தவரை பார்த்தீங்கன்னா தவிர்ப்பது சிறந்தது. எதிர்பாராத மருத்துவ செலவுகள் அல்லது அலைச்சல்களும் உங்களுக்கு உண்டாகலாம். இதில் என்ன அப்படின்னா கடகராசிக்காரர்களுக்கு கடன் சுமைகள் ஆரம்பிச்சிடும். ஸோ முடிந்தவரை கடனை குறைச்சிக்கணும். வீண் செலவுகள் உண்டாகும், மருத்துவ செலவுகள் உண்டாகும். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. இதற்கு பரிகாரமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமை முருகனை வழிபடணும். சனிக்கிழமைகளில் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் தீபங்களை ஏற்றி வழிபட தடைகளும் உங்களுக்கு நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு பரிகாரங்களை தொடர்ந்து செய்து வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன முன்னேற்றங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்படும். அதை நீங்கள் கண்கூடாக பார்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பலனை அடைவீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நோட்டிஃபிகேஷனை போடுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.